அத்தனை தொண்டனுடைய சொத்து. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தலைமை கழகம் என்ற அற்புதமான கட்டடத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அது என்னுடைய சொத்து இல்ல, மேலே இருக்கின்ற நிர்வாகி சொத்து, உங்களுடைய சொத்து, தொண்டனுடைய சொத்து. அந்த சொத்தை தலைமை கழகத்தை, சென்னையில் இருக்கின்ற ராயப்பேட்டில் இருக்கிற தலைமை கழகத்தை ரவுடியில கூட்டிட்டு போய் அடிச்சு நொறுக்கி அந்த அலுவலகத்தை திமுக காரனால சீல் வச்சீங்களே, இது துரோகம் இல்லையா? சிந்திச்சு பாருங்க. ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், உங்கள் பின் நின்றோம், உங்களோடு தோளோடு தோளாக நின்று பணியாற்றினோம். ஆனால் உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் யாரையும் ஏத்துக்க மாட்டார். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும். கட்சி பார்க்க மாட்டார், அவரைத்தான் பார்ப்பார். எனக்கு அப்படி இல்லை. 2001 என்னுடைய தொகுதியை கூட்டணி கொடுத்தாங்க. அம்மா கூப்பிட்டு வேற தொகுதியில் நின்னுனாங்க. நிற்க மாட்டோம்மா, என் தொகுதியில நீங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க, கூட்டணி கட்சியா இருந்தாலும் நான் உழைக்கிறேன்னு உழைச்சு அவரை வெற்றி பெற செஞ்சேன். இது கட்சிக்கு விசுவாசம். தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பதுதான் ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு. அதை நான் செய்தேன். இன்றைக்கு உங்கள் முன் உங்களுடைய ஆதரவோடு இங்கு நிற்கிறேன். துரோகம் செஞ்சவர் எங்கே நிற்கிறார் என்று பாருங்க. நல்லது செஞ்சா யாரு வேணாலும் இங்க வரலாம். நான் உங்களை போல் கீழே இருந்து வந்தவன். கிளைக்கழக செயலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். இப்படி படிப்படியாக உயர்ந்து உழைப்பால் உயர்ந்து நிற்கிறேன். முழுகிற கப்பல் இல்லப்பா, இது கரை சேருகின்ற கப்பல். இந்த கப்பல்ல ஏறணும் பிழைச்சுக்கலாம், கப்பல்ல ஏறாதவன் நடுக்கல்லே போகலாம். யார் நடுக்கல்ல போறான்னு உங்களுக்கே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மேடையிலையும் யாரையும் தவறா பேசினதில்லை. இவர் கூட நான் அண்ணன் தான் சொல்றேன், ஏன்னா நம்ம வயதிலே மூத்தவர். ஆனால் இவர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருப்பதை விட்டுவிட்டு அவருக்கு பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார். கடவுள் ஒருத்தன் இருக்கின்றார், யார் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது. இன்னும் ஒன்று சொன்னார், 2026 அண்ணா திமுக இருக்கார் சொன்னார். 2026 இதே மேடைக்கு நான் வருவேன், மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும், அனைத்து கழக தொண்டனும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவான். இது இருபெரும் தெய்வங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. எந்த கொம்பனாலும் இந்த கட்சியை வெட்டி தடுத்து நிறுத்த முடியாது. என்னை போல 6 லட்சக்கணக்கான தொண்டன்